வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு பீகாக் டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நம்ம saree என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். saree வந்து இந்த மாதிரியாக நல்ல ஒரு ஆரஞ்ச் அண்ட் Black கலரில் இந்த மாதிரியாக saree கலர் இருக்குது. பட் டிசைன் வந்து இந்த மாதிரியாக இருக்கிறனால கஸ்டமர் கேட்டது வந்து பீகாக் டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சாரீக்கு வந்து நம்ம பீகாக் டிசைன் தான் இதனுடைய ப்ளவுஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர்லேயே இருக்குது. ஸோ நம்ம இதில் எப்படியெல்லாம் பீகாக்கில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு நான் பீகாக் டிசைன் எல்லாம் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். ப்ளவுஸ் மெட்டீரியலில் அண்டு செயின் ஸ்டோன்ஸ் எல்லாமே அதில் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அண்ட் இப்போ அந்த செயின் ஸ்டோனுக்கு அவுட்ரு லைனில் வந்து காப்பர் கலரில் இருக்கிற சுகர் பீட் யூஸ் பண்ணி கண்டினியூஸ் பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணிக்கிட்ட போகிறோம். எதுக்குன்னா இதில் வந்து சாரியில் வந்து அந்த காப்பர் கலர் இருக்கிறனால காப்பர் சுகர் பீடு தான் இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டோனுக்கு அவுட்லைனில் சுகர் பீட் டூ பீட்ஸ் கொடுத்து இதில் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிடணும். இப்போ டிசைன் பாருங்கள், இந்த மாதிரியாக தான் நெக்கில் பீகாக் டிசைன் ட்ரா பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ இந்த டயக்ராம் எல்லாம் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு புரியும். நெக்லைனில் சிம்பிளாக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டிசைன் எல்லாம் ட்ரா பண்ணி முடிச்சிருக்கோம். ஒன்லி பீகாக் மட்டும் ஹைலைட் பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் எப்படி பீகாக்கில் நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ப்ளவுஸ் கலருக்கு மேட்சிங்காகவே ட்ராப் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்டோன் ஸ்டிச்சிங் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா செயின் ஸ்டோன் அண்ட் அதுக்கு அவுட்லைனில் சுகர் பீட் அண்ட் இன்னரில் இந்த இடத்துல செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் எல்லாம் பீட்ஸ் எல்லாம் எங்கே கொடுக்கணும்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். நெக்லைனில் ஒன்லி செயின் ஸ்டிச் மட்டும் கலர் த்ரெட் அண்ட் காப்பர் ஜரி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தோகையில் இந்த சென்டரில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் அவுட்லைட் செயின் ஸ்டிச் மட்டும் லீஃப் டயக்ராம் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஐ ஷேப்பில். இதில் வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கிற இன் பிட்வீன் அந்த கேப்பில் வந்து சாட்டின் ஸ்டிச் பண்ணிக்கிட்ட போகிறேன். அண்ட் அதுக்கு வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நார்மல் ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி தான் இதில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்ட போகிறேன் சாட்டின் ஸ்டிச். ஸோ இந்த சாட்டின் ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். இதில் இருக்கிற எல்லாம் இன் பிட்வீன் அந்த ஐ ஷேப்பில் அவுட்லைனில் செயின் ஸ்டிச் பண்ணி இருக்கிற அந்த ஸ்பேஸில் ஃபுல்லும் நான் இந்த Black சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல இதையே ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பீகாக்கோடைய பாடி பார்ட்லலாம் நம்ம எப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் இந்த மாதிரியான 3mm சைஸில் இருக்கிற பேர்ல் பீட்ஸ் யூஸ் பண்ணி அதில் அந்த இதில் வந்து ஆரியில் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ காப்பர் ஜரி யூஸ் பண்ணியே தான் நான் என்ன பண்ணுறேன், எல்லாமே இதில் பீட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால 2 கவுண்டிங்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒன்லி 1 பீட் மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஸ்டிச் பண்ணிக்கணும். நீடில் நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. பட் 1 பீட் மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரியாக ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். இப்படி ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சென்டரில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் வந்து அகெயின் நான் சில்க் த்ரெட் வந்து ஆரஞ்சு கலர்லையே நான் எடுத்துகிட்டு அதுலேயும் நான் என்ன செஞ்சுக்கிட்ட போகிறேன், ஆரியிலேயே அந்த சாட்டின் ஸ்டிச் வந்து இன் பிட்வீன் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட்ட போகிறேன். இந்த ஸ்டிச் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சென்டரில் நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு மேலே இருந்து அந்த இதில் ஒரு லாங் செயின் அண்ட் ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் ரைட் சைடில் ஒரு லாங் செயின் ஸ்மால் செயின் அண்ட் அகெயின் லெஃப்ட் சைடில் ஒரு லாங் செயின் ஸ்மால் செயின் இந்த மாதிரி மாறி மாறி ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த சாட்டின் ஸ்டிச் வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு க்ளோஸ் வியூவில் உங்களுக்கு காட்டுறேன், ரொம்ப கிளியராக புரியும். இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சும் கூட. பாருங்கள், இப்போ இதில் வந்து அந்த லாங் செயின் சென்டரில் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். அண்டு ஸ்மால் செயின் வந்து சென்டர்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அகெயின் லெஃப்ட் சைடில் அதே ஸ்டிச்சை வந்து லாங்காக ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு ஸ்மால் செயின் வந்து அந்த பீடு பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கணும். அண்ட் ரிவர்ஸ்லேயும் கரெக்டாக இந்த மாதிரி லாங் செயின் ஸ்மால் செயின் இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பீகாக்கோடைய ஹெட் இதிலெல்லாம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். அதுக்கு நான் வந்து அந்த Black கலரில் சில்க் த்ரெட் இருக்குது பாருங்களேன், கான்ட்ராஸ்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா தான் இதில் ரொம்ப ஹைலைட் ஆகும். ஓகே, அதுக்கு நான் வந்து ஹெட் போர்ஷனில் இருந்து அந்த சாட்டின் ஸ்டிச்சை வந்து ஹெட்டில் இருந்து நான் என்ன செஞ்சுக்கிட்ட போகிறேன், ஸ்டிச் பண்ணிக்கிட்ட போகிறேன். இது நல்லா வந்து கிராஸாகவே அந்த ஹெட் ஷேப்புக்கு ஏற்றாப்புல அண்டு நெக் பக்கமும் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஓகே, நான் இந்த மாதிரி தான் இப்போ பீகாக்கோடைய ஹெட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் நெக் அண்ட் பாடி பார்ட் இதில் எல்லாமே ஸ்டிச் பண்ணி இந்த சாட்டின் ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறேன்.
அண்ட் இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் வியூலையும் காட்டுறேன். இதனுடைய ஸ்டிச்சஸ் எப்படியெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஷேப் வந்து கரெக்டாக அந்த பாடி பார்ட்டுக்கு ஏத்தாப்புல கரெக்டாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சஸ் எல்லாம் ஸோ பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்கும். பீகாக்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ஸோ பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும். ஓகே, நான் பீகாக் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நெக்லைனில் நம்ம எப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு இந்த மாதிரியான கர்வ் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், சில்க் த்ரெட்லாம் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் மட்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ நான் வந்து ஒரு பேர்ல் பீட்ஸ் அண்டு காப்பர் பீட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்ட போகிறேன். அதுக்கு எந்த மாதிரியாக எப்படியெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஹேண்ட் நீடில் தான் இதுலேயும் யூஸ் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கிற நார்மல் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த த்ரெட்டை வச்சு இந்த மாதிரியாக இப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, பீட் ஒர்க்கை நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அந்த நெக்லைன் டிசைனும் நமக்கு வந்து சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் பியூட்டிஃபுல் லுக்கில் ஒரு நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரியாக இப்போ என்ன பண்ணிக்கிட்டேன்னா, ப்ளவுஸ் கலருக்கு மேட்சிங்காகவே ஆரஞ்சு கலர் சுகர் பீட் எடுத்துகிட்டு அண்டு சுகர் பீடு காப்பரையும் யூஸ் பண்ணிக்கிட்ட போகிறேன். அண்டு பேர்ல் பீட்ஸும் 3mm சைஸில் இருக்கிற பேர்ல் பீட்ஸும் யூஸ் பண்ணி நார்மல் நீடிலில் தான் எடுத்து இந்த பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்ட போகிறேன். ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். அதர் ஹாஃப் இதே மாதிரி பீட்ஸை எடுத்துகிட்டு அதர் ஹாஃபையும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு வி ஷேப் இந்த மாதிரி கிடைக்கும். அண்டு சென்டரில் அடுத்து நீடில் எடுத்துகிட்டு ஒரு பேர்ல் பீட் அண்ட் சுகர் பீடை இந்த மாதிரியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இந்த பேர்ல் பீட்ஸோட இந்த நெக்லைனுடைய ஃபினிஷிங் ரொம்ப நீட் லுக்கில் இருக்கும். ஓகே, இதில் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ் வியூவில் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். இப்போ காட்டும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியும் எப்படி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி கலரில் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். பாருங்கள், இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற சுகர் பீடும் அண்ட் காப்பர் பீடும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாண்டிங்காக மட்டும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிடணும். அண்ட் அதர் ஸ்லாண்டிங்கும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா வி ஷேப் கிடச்சிக்கிடும். இந்த வி ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சென்டரில் கரெக்டாக அந்த வி ஷேப்பில் இருக்கிற சென்டரில் அடுத்த நீடில் நம்ம கரெக்டாக எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா பேர்ல் பீட்ஸ் இந்த மாதிரியான பீட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்கும். இதுதான் இப்போ நான் பீகாக்கில் ஒர்க் பண்ணியிருக்கிறது. டிசைன் நெக்லைனில் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் இதனுடைய ஸ்லீவ் எல்லாம் எப்படி இருக்கும் அண்ட் ஃபுல் பீகாக் டிசைன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் ஒர்க் பண்ணியிருக்கிறது ஒரு ஷார்ட் ஸ்லீவில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இந்த மாதிரியாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். பீகாக்குடைய தொகையில் எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னர்லேயும் ஸ்கேட்டர் பீடோடு முடிச்சிட்டோம். அண்ட் இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னோம்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணியும் பாருங்கள்.